Hello students, in the video la class 12 chapter 4 la irundhu the genetic disorder hemophilia பத்தி பார்க்க போறோம். So it is a sex linked recessive disease. So why we are saying it sex linked? Because the affected gene is associated with the sex chromosome. Okay, so இது X linked recessive disease னு சொல்லலாம். So ஏன் recessive disease னு சொல்றோம்னா இப்ப ஃபீமேலுக்கு வந்து அந்த affected gene இருந்தாலும் இந்த disease வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ஆகாது. ஏன்னா இந்த dominant normal gene will suppress the effect of this affected gene. Okay, so this disease shows a transmission from unaffected carrier female to some of the male progeny. So மேலுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும், அதை மதர்ட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நார்மல் எக்ஸ் குரோமோசோமை இன்ஹெரிட் பண்ணாங்கன்னா அந்த மேலுக்கு அந்த டிசீஸ் இருக்காது. வேறஸ் இந்த அஃபெக்டட் ஜீனை இன்ஹெரிட் பண்ணிட்டாங்கன்னா the male will be affected by hemophilia. ஓகே, இது எதனால வருது? சிங்கிள் புரோட்டீன், அந்த பிளட் கிளாட்டிங்க்கு குரூஷியலான புரோட்டீன் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால தான் இந்த டிசீஸ் வருது. ஸோ அதனால ஒரு சிம்பிள் கட் ஆனா கூட நான் ஸ்டாப்பா ப்ளீடிங் ஆகும். ஓகே, ஸோ டிரான்ஸ்மிஷன் பை ஹெட்ரோசைகஸ் ஃபீமேல் கேரியர், அதாவது ஹெட்ரோசைகஸ்னா ஒரு அஃபெக்டட் ஜீன் ஒரு நார்மல் ஜீன் இருக்கு. ஸோ தட்ஸ் வை வி ஆர் சேயிங் இட் அஸ் அ ஹெட்ரோசைகஸ் ஃபீமேல் கேரியர் டு தேர் சன்ஸ். ஸோ மோஸ்ட்லி சன்ஸ்க்கு தான் இந்த டிசீஸ் வந்து இன்ஹெரிட் ஆகும். ஸோ இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரேர் ஃபார் அ ஃபீமேல் டு பி ஹீமோஃபிலிக். ஏன்னா மதரும் கேரியரா இருந்து ஃபாதரும் ஹீமோஃபிலிக்கா இருந்தா மட்டும்தான் வந்து ஃபீமேல் வந்து ஹீமோஃபிலிக்கா இருக்க முடியும், விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரேர். ஓகே, ஸோ அன்வயபிள் இந்த லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் ஃபாதர் ஹீமோஃபிலிக்கா இருக்கும்போது ஏன் அப்படி சொல்றோம்னா அவங்க வந்து அடல்ட்ஹுட்டை ரீச் பண்றதே வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, ஏன்னா ஒரு சின்ன கட்டானா கூட நான் ஸ்டாப்பா ப்ளீடிங் ஆகும், விச் இஸ் வெரி ஃபேட்டல். ஓகே, ஸோ குயின் விக்டோரியாவோட ஃபேமிலி பெடிகிரி பார்த்தோம்னா வி கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ குயின் விக்டோரியா ஷீ இஸ் அ கேரியர் ஆஃப் திஸ் ஹீமோஃபிலியா. ஸோ இது ராயல் டிசீஸ்னு சொன்னாங்க ஒரு காலத்துல. ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ஒரு அஃபெக்டட் ஜீன் இருந்தது. ஸோ இவங்க வந்து ஒரு நார்மல் மேல வந்து மேரி பண்ணும்போது அவங்க டிசெண்டன்ஸ்க்கு வந்து அந்த டிசீஸ் வந்து இன்ஹெரிட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த பெடிகிரியில வந்து ஒன்லி அஃபெக்டட் டிசெண்டன்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க, நார்மல் டிசெண்டன்ஸும் இருந்திருப்பாங்க, அதை நம்ம இதுல காமிக்கல. ஓகே, ஸோ இவங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த பிங்க்ல இருக்கிறது எல்லாமே வந்து கேரியர்ஸ், வேற இந்த ப்ளூல ஷோ பண்ணியிருக்கிறது எல்லாமே மேல் ப்ரோஜனி விச் இஸ் அஃபெக்டட் வித் ஹீமோஃபிலியா. ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா வெரி யங் ஏஜ்லயே இறந்திருப்பாங்க. ஸோ பிகாஸ் இவங்க வந்து ஸோ இந்த ஹீமோஃபிலியா அஃபெக்டட் பேஷண்ட்ஸ் அடல்ட்ஹுட பார்க்கறதே இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஹீமோஃபிலியா. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸோட மெயின் வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன், வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.